Hello friends, welcome to Mom's Flavor Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஆந்திரா ஸ்பெஷல் கோங்கரா பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 கட்டு புளிச்சக்கீரை எடுத்துர்க்கேன். இந்த புளிச்சக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிட்டு இலையெல்லாம் ஆஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் போல நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் வர மல்லி. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மல்லி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 12லேருந்து 15 மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த மிளகாய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ மிளகாலாம் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்து நான் அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துருக்கேன். அதையும் நம்ம நல்லா வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் 4 கரண்டி போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த அந்த புளிச்சக்கீரையை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நான் இந்த கோங்கரா பச்சடி 2 கட்டு கீரையில் செஞ்சுருந்தேன். அதனால் 15 மிளகாய் வரைக்கும் எடுத்திருந்தேன். நீங்கள் ஒரு கட்டு கீரையில் செஞ்சிங்கன்னா 6லேருந்து 7 மிளகாய் இருந்தாலே போதும் காரத்துக்கு. ஸ்டவ்வை ஒரு மிதமான சூட்லேயே வச்சு இதை நம்ம நல்லா கை விடாமல் கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த இலையெல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கலரே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விடுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த மிளகாய், மல்லி இதெல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா பொடி மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் போல் நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா அரைச்சி பொடி மாதிரி எடுத்துக்கலாம். புளிச்சக்கீரை பார்த்தீங்கன்னா பேருக்கு ஏற்ற மாதிரியே இந்த கீரை ரொம்பவே புளிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த பொடியை சேர்த்துக்கோங்க. நான் 4 டேபிள் ஸ்பூன் போல் இந்த பொடி சேர்த்துக்கிறேன். உங்களோட டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை கூடவோ குறைச்சவோ சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து நான் ஒரு சின்ன கடாயில் 2 கரண்டி போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை நான் கிள்ளி சேர்த்துருக்கேன். 8லேருந்து 9 பூண்டு பல்லை நான் லைட்டாக இடிச்சிட்டு நான் அப்படியே தோலோடு சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் இதை நம்ம பச்சடியில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கை விடாமல் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருந்திங்கன்னா நல்லா அல்வா மாதிரி நம்மளுக்கு இந்த கோங்கரா பச்சடி ரெடி ஆகிடும். இதை நம்ம கைப்படாமல் யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா 1 மந்த் வரைக்கும் கெட்டு போகாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம தோசை, இட்லி, பத்தாத்துக்கு சாதத்தில் கூட நம்ம போட்டு சாப்பிடலாம். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். எங்கள் அம்மா இதே பாத்திரத்துலேயே கொஞ்சமாக சூடான சாதம் போட்டு நல்லெண்ணெய் போட்டு நல்லா பெரட்டி கலந்து கொடுப்பாங்க. அந்த டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன்.